ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் டூல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். நம்ம டாம் அண்ட் ஜெரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல டாம் அண்ட் ஜெரி ஆரம்பித்தப்ப நம்ம இப்போ பார்க்குற டாம் அண்ட் ஜெரி மாதிரி இல்லை. அது 1940s முதல்ல புஷ் கெட்ஸ் த பூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற அந்த கேட்டு பேர் ஜாஸ்பர். அப்போதைக்கு அந்த ஜெரிக்கு பேர் வைக்கல, அது ஒரு மவுஸாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற மாதிரி டாம் கிடையாது. அப்போ அது 4 காலில் நடந்துட்டு புருவம்லாம் கொஞ்சம் வியர்டாக, மூஞ்செல்லாம் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறமா 10 வருஷம் கழித்து 1950 ஃப்ரெட் குயிம்பி மற்றும் ஹனா பார்பரா 2 பேரும் சேர்ந்து 2 கேரக்டர்ஸையும் நல்லா டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற தாமஸ் ஜாஸ்பர் என்கிற தாம், அப்புறம் ஜெரால்டு இல்லை ஜெரோம் ஏ மவுஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஜெரி, இந்த 2 கேரக்டருமே உருவானுச்சு. இவங்க டிசைன் பண்ண தான் அந்த டாமோட ப்ளூ கிரே காம்பினேஷன்லாம். அதுக்கப்புறமா 1960 ஜீன் டெய்ச் அப்படிங்கிற இந்த ஷோக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அமைச்சு, நம்ம டாம் அடி வாங்குறப்பையோ ஜெரி அடி வாங்குறப்பையோ அந்த காமெடி சவுண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு முழு வடிவமே அவர் தான் கொடுத்தாரு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து டாமை வில்லனாகவும் ஜெரியை ஹீரோவும் பார்த்து வளர்ந்துருப்போம். அவன் வில்லன் தானே, ஆனால் அவன் சைடு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும், டாம் தான் கடமையை செஞ்சதுனால அவனை எல்லோரும் வில்லனாக தான் பார்த்தாங்க. ஜெரி பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் அதை ஹீரோவாக தான் பார்த்தாங்க. ஜாலியாக போயிட்டுருக்கும்போது அதோட லாஸ்ட் எபிசோட் ப்ளூ கேட் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதில் லாஸ்ட்டாக டாம் ஜெரி 2 பேருமே லவ் ஃபெயிலியரில் சோகமான முடிவு எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் சேடாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டாம் அண்ட் ஜெரி மூவி அப்புறம் 3Dலலாம் மாற்றி நிறைய இப்போ கூட சில ஷோஸ்லாம் வருது. பட்டு என்னதான் இருந்தாலும் அந்த 90s வந்த ஷோ மாதிரி இனிமேல் அது வரப்போகிறதில்ல. நல்லா தானே இருக்கு. சிவனேச இட்லியெல்லாம் சாப்பிட்டது இல்லை நீயே. திரும்ப அதே மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரி ஷோ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ சில சைல்டுஹுட் விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நான் மிஸ் பண்ண விஷயந்தான் அந்த டாம் அண்ட் ஜெரி. ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக அதை பற்றி ஓவராலாக எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.